பிரைஸ் லார்ட். ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதிகளை பற்றி இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சக்கரை எலிசபெத்தை ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள், வசனத்தின்படி வாழுகிறவங்களாக இருந்தாங்க. லூக்கா 1:6 அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கல்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவங்களாக இருந்தார். அவர் குற்றமற்றவங்களாக நீதி உள்ளவங்களாக வசனத்தின்படி வாழ்ந்தார். வயசான 2 தம்பதிகளாக இருந்தாங்க. தேவ சமூகத்தில் தூபம் காட்டினாங்க. அவர் தூபம் காட்டினங்கிறது அப்போ சொன்னதை இப்போ ஜெபிக்கிறவங்க தான். தூபமெல்லாம் நம்ம ஜெபமெல்லாம் பரலோகத்தில் எட்டுமல்ல, தூபமாய் போவன்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தூபம் அவர் ஜெபிக்கிறவங்களாக இருந்தாங்க. அப்புறம் அது இல்லாமல் நன்றி சொல்கிறவங்களாக இருந்தாங்க. அப்புறம் அது இல்லாமல் ஆவில் நிறைஞ்சவங்களாக இருந்தாங்க. லூக்கா 1:43 அப்புறம் 41 மற்றும் 67 41 எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்தலை கேட்டபோதே அவளோட வயிற்றில் இந்த பிள்ளை துள்ளியேட்டு, எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பியேட்டு. அப்புறம் 67 அவனுடைய தகப்பனாய் சக்கரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனமாக, அதாவது சக்கரியாவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது, எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னு சொல்லி வாசிக்கலாம். அவர் 2 பேரும் ஒரே சிந்தை உள்ளவங்களாக இருந்தார். யோவானுக்கு இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லும்போது எலிசபெத்து ஃபஸ்ட்டு யோவானுங்கிறாங்க. அதே மாதிரி யோவான் உங்கள் இடத்துல யாரும் இல்லையே, யோவான் உங்கள் இனத்தார் பேர் இல்லையேன்னு சொல்லும்போது சரி அவங்க தகப்பனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சக்கரியாவை கேட்டப்போ சக்கரியாவும் அதே தான் சொல்லிச்சு. எழுத்து பலகை கொண்டு வான்னு சொல்லிட்டு அவனுக்கு யோவானன்னு பேரிடு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒரே மனம் உள்ளவங்களாக இருந்தாங்க, ஒரே சிந்தை உள்ளவங்களாக இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப அந்யோன்யதை ஐக்கியமுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தாங்க. ஜெபிக்கிறவங்களும் நன்றி சொல்கிறதிலும் எல்லாத்திலும் அவங்க ஒரு ஐக்கியமுள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். நன்றி சொல்லியிருக்கிற இத்தனை வருஷமாக குழந்தை இல்லைன்னு பற்றி அவங்க முறுமுறுக்கவே இல்லை. கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டாங்க. வயசு சேர்ந்தவங்களாயிடுச்சே என் மனைவி அப்படின்னு சொல்லி தான் இருந்தது. நானும் வயசு சேர்ந்துச்சு, என் மனைவியும் வயசு சேர்ந்தவளானே அப்படின்னு சொல்லி தான் சொன்னப்பட்டேன் தவிர அவங்க அதை பற்றி குறை கூறவோ துக்கப்படவோ இல்லை. ஆண்டவர் அவங்களோட நீதி உண்மையும் பரிசுத்தத்தையும் பார்த்து அவங்கள கடாட்சி தள்ளினார். அவளுக்கு யோவான் சொல்லிட்டு ஒரு மகனை கொடுத்தாங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதியாக கர்த்தர் ஆசீர்வதிச்சாங்க. இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்மளும் நம்ம குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட கணவன் மனைவிக்குள்ள ஒரே சிந்தை, ஒரே ஐக்கிய, 2 பேரும் கைகோர்த்து ஜெபிக்கிறது, துதிக்கிறது, பாட்டு பாடுகிறதுல, வேதவசனத்தை வாசிக்க எல்லாத்திலும் ஒரு மனப்பாடு உண்டாகணும். நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.